பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தின் கோவில்களை பற்றி கடந்த 2 வாரங்களாக பார்த்து வருகிறோம். வில்வ மரம் தலவிருட்சமாக உள்ள கோவில்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமாக இருக்கின்றன. அவை அனைத்தையும் இந்த நிகழ்ச்சியிலே சொல்வது என்பது இயலாத ஒன்று. எனினும் குறிப்பிட்ட ஒரு 5-6 ஸ்தலங்களை பற்றி மட்டும் சொல்லவிருக்கிறேன். அதிலே 2 தலங்களை பற்றி சொல்லி முடித்தாகிவிட்டது. வில்வமரம் தலவிருட்சமாக உள்ள கோவில்கள் வரிசையிலே முதலில் நான் பேசியது ஸ்ரீரங்கத்தை பற்றி, அதன் பிறகு திருவையாறு. 3வதாக இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலம் நல்லூர். கும்பகோணத்திற்கும் தஞ்சாவூருக்கும் இடையே பாபநாசம் அருகிலே இருக்கிறது நல்லூர் என்னும் தலம். ஊரின் பெயரிலேயே நல்லூர் என்று இருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல ஊர். இந்த நல்லூர் ஈஸ்வரன் உலகிலேயே வேறு எங்குமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு லிங்க திருமேனியாக சுயம்புவாக எழுந்தருளியிருக்கிறார். இங்கு இறைவனுக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர் என்று ஒரு திருநாமம், பஞ்சவர்ணநாதர் என்று ஒரு திருநாமம், பஞ்சவர்ணேஸ்வரர் என்றும் சொல்வார்கள். ஒரு நேரத்தில் பார்த்தால் இது ஏதோ பித்தளையில் செய்த லிங்கமோ என்று நினைக்க தோன்றும். சிறிது நேரம் கழித்து ஒரு செம்மை நிறம் அதன் மீது படர்ந்திருக்கும். அதை பார்த்த உடனே ஆஹா, இது செப்பு திருமேனியோ என நாம் நினைப்போம். சிறிது நேரத்திலே பார்த்தால் தகதகவென ஜொலிக்கின்ற பொன்னிறத்திலே காட்சியளிக்கும். தங்கத்தால் ஆன சிவலிங்கமோ? ஆம், அவனுக்கு பெயரே பொன்னார் மேனியன் தானே. அவன் பொன்னிறத்திலே காட்சியளிப்பதிலே என்ன ஆச்சரியம்! அதிலும் ஏன் ஒரு சிவப்பு கலந்த ஒரு தங்கமாக இருக்குமோ, சிவப்பும் மஞ்சளும் கலந்த நிறமோ என நினைத்து கொண்டிருப்போம். அதன் பிறகு பார்த்தால் மர நிறத்திலே, மரங்களை செதுக்கினால் என்ன நிறத்தில் இருக்குமோ அந்த நிறத்திலே பிரவுன் கலரில் லிங்கம் தெரியும். சரி, இன்னொரு 2 மணி நேரம் கழித்து மீண்டும் வந்து பார்க்கலாம், அப்பொழுது என்ன நிறத்தில் இருக்கிறது என்று பார்த்து விடுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தால் அப்பொழுது இந்த 3 நிறங்களுமே தெரியாது. 4வதாக புதிதாக ஒரு நிறம் தெரியும். இது என்ன ஆச்சரியம்! இந்த சிவலிங்கம் எதால் செய்யப்பட்டது? கல்லால் ஆன விக்கிரகமா அல்லது மரத்தினால் செய்யப்பட்டதா? இதிலே எப்படி இத்தனை நிறங்கள் எல்லாம் மாறுகின்றன என்று யாருக்கும் புரியாது. அங்கே இறைவன் இருக்கிறான். அது அக்னி பொருள் அல்ல, நம் ஆத்மாவிற்குள்ளே இருக்கின்ற பொருள். அதுதான் உலகிற்கெல்லாம் உயிரை கொடுக்கின்ற பொருள். அனைத்து ஜீவராசிகளுக்குள் உயிராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பரபிரம்மம் அது. ஆகவேதான் அவன் தான் இங்கு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக இப்படி நமக்கு காட்சியளிக்கிறான். இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் என்பதை நாம் அங்கு சென்று பார்த்தால்தான் தெரியும். அம்பிகை கிரி சுந்தரி, பர்வத சுந்தரி, கல்யாண சுந்தரி என்றெல்லாம் சுந்தரி என்னும் திருநாமத்தோடு இங்கே எழுந்தருளியிருக்கின்றாள். நின்ற திருக்கோலத்திலே அம்பாள் திருக்காட்சி. அந்த அம்மனுடைய திருவுருவத்தை நாம் உற்று நோக்கினால் ஒரு மணப்பெண் கல்யாண கோலத்திலே மணப்பந்தலிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு கல்யாண பெண்ணுக்கு முகத்திலே எப்படி ஒரு நாணம் ஏற்படுமோ அதை போன்ற ஒரு திருவுருவ அமைப்பு இங்கே அம்பாளுக்கு இருக்கிறது. வெட்கப்படுகின்ற சிரித்த முகத்தோடு ஓரக்கண்ணால் தனது மணவாளனை பார்த்து கொண்டிருப்பது போன்ற ஒரு அழகான ஒரு திருவுருவத்தை அம்பாளுக்கு இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த கோவில் அகத்தியருக்கு திருமண கோலம் இறைவன் அருளிய தலங்களுள் ஒன்று. எத்தனை ஊர்களில் தான் அகத்தியருக்கு திருமண கோல காட்சி கிடைத்தது! நிறைய இடங்களில் இதே போன்ற ஒரு தலபுராணத்தை பார்க்கிறோமே என்று சற்று ஒரு யோசனை எனக்கு வந்தது. உடனே அதற்குரிய ஒரு நூல் ஒன்றை எடுத்து பார்த்தால் 16 தலங்களை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அகத்தியருக்கு சிவபெருமான் திருமண கோலத்திலே காட்சி அளித்த தலங்கள் மொத்தம் 16. அவற்றுள் இந்த நல்லூர் என்னும் ஊரும் ஒன்று. தேவார பதிகங்களிலே இது திருநல்லூர் என்று அழைக்கப்படுகின்றது.
ஆனால் தற்போது நீங்கள் கும்பகோணத்திலிருந்து தஞ்சை செல்லும் பாதையிலே நல்லூருக்கு போக வேண்டும் என்றால் சரியாக கொண்டு போய் விட்டு விடுவார்கள். திருநல்லூர் என்னும் பெயர் இப்பொழுது வழக்கில் இல்லை. அந்த நல்லூரிலே வில்வமரம் தலவிருட்சம், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில், திருமண தடை நீக்கும் திருத்தலம். அந்த கோவிலை பற்றி இன்னும் பல அரிய தகவல்களை நாளைய நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரியசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.